திருப்பாவை 16ஆம் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். முதலிலே கூறிய பாடல்களிலே பாசுரங்களிலே எல்லாம் எல்லா பெண் பிள்ளைகளையும் எழுப்பி கொண்டு வருவதாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரம் அப்படி எழுப்பிக் கொண்டே வந்த பெண் இப்போது ஆயர்பாடியின் தலைவனாகிய நந்தகோபரின் மாளிகையில் உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணனையும் மற்றவர்களையும் எழுப்புவதற்காக நந்தகோபர் தங்கியிருக்கும் மாளிகையை அடைகிறாள். எங்களுக்கெல்லாம், அதாவது ஆயர்பாடியில் வாழும் எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபரின் அரண்மனையை காப்பவரே, மணி ஒலிக்கும் கதவை திறந்து விடுங்கள். ஏனென்றால் அந்த கதவுகளிலே மணிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எனவே திறக்கும் போதே அது ஒரு மங்களகரமான ஒரு ஓசையை எழுப்புவதாக இருக்கிறது. எனவே மணி ஒலிக்கும் கதவை திறந்து விடுங்கள். கொடிகளும் தோரணங்களும் கட்டியிருக்கும் தோரண வாயிலை காப்பவரே, அழகிய கதவின் தாழ்பாலை நீக்கி கதவை திறந்து விடுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நந்தகோபரின் அரண்மனை மாளிகைக்கு உள்ளே செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது நீலவண்ண கண்ணனும் அந்த வாயிற்காப்போனை பார்த்து, நீலவண்ண கண்ணனும் மாயம் செய்யும் மன்னனுமாகிய கிருஷ்ணன் நேற்றே ஆயர் சிறுமிகளாகிய எங்களுக்கு பாவை நோன்புக்கு வேண்டிய ஒலி தரும் பறையை தருவதாக வாக்களித்துள்ளான். நாங்கள் தூய்மையோடு துயில் நீங்கி எழுவதற்கான பாடல்களை அவனுக்காக இசைக்க வந்துள்ளோம். முதலிலேயே சொல்லிவிட்டோம், எங்களை போகாதே என்று உன் வாயினால் சொல்லி தடுத்து விடாதே. ஒன்றோடு ஒன்று அன்பினால் சேர்ந்திருக்கும் கதவை திறந்து விடுங்கள் என்று வாயில் காப்பானை வேண்டுவது போல ஆண்டாள் இந்த பாடலை அமைத்துள்ளார். அடுத்து திருவம்பாவை 16வது பாடல். மணிவாசக பெருமானினுடைய பாடல் இது. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து, எம்மையாளுடையாள் இட்டிடையின் மின்ன பொலிந்து, எம்பெருமாட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி, திருப்புருவம் என்ன குலை சிலை குலவி, நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலாயம் கோமா நண்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். திருப்பாவையில் ஆண்டாள் மழையை வேண்டிக் கொண்டதைப் போல இந்த பாடலில் மணிவாசக பெருமானும் மழையை வேண்டுவதாகவே அமைத்திருக்கிறார். மழையே, நீ கடலை சுருக்கி குறைத்து அந்நீரோடு மேலே எழும்பு, எல்லாவற்றையும் உடையவளாகிய அருளம்மையின் நீல நிறத்தை பெற்று சிறந்து விளங்கு, எங்கள் உமையம்மையின் சிற்றிடை போல மின்னி ஒளி வீசு, எங்கள் பிராட்டியின் திருவடி மேல் இருக்கின்ற பொற்சிலம்பின் ஓசை போல இடியிடித்து, அவளின் அழகு பொருந்திய திருப்புருவம் போல வானவில்லை தோன்றச் செய். எங்களை அடிமையாக கொண்ட பிராட்டியை விட்டு சிறிதும் பிரிதலில்லாத எம்பெருமானின் அன்பர்க்கும் பிராட்டியின் சுரந்தளிக்கும் திருவருள் போன்று மழையே நீ பொழிவாயாக என்று மணிவாசக பெருமான் வேண்டுகிறார். நன்றி. வாழ்க. வாழ்த்துகள்.